ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான வெயிலுக்கு இதமாக ஒரு 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய தக்காளியை வச்சு நான் ஒரு தயிர் குழம்பு தானங்க வச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த வாணலில் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர் பக்கோடா பொரிச்சேங்க. ஸோ அதுலேயே ஆயில் இருந்ததுனால நான் அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த குழம்பு தான் வைக்க போகிறேன். எண்ணெய், கடுகு, ஜீரகம், 2 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிட்டேங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு பொருள். இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம டக்குன்னு வேலைக்கு போகணுன்னா கூட நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த குழம்பு வச்சுட்டு போயிடலாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதுக்கு ஒரு தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழத்தை எடுத்துக்கோங்க. அதையும் இதோடு நல்லா கொட்டிடுங்க. கொட்டி இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க, மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கின பிறகு அப்படியே இந்த தயிர் ஆல்ரெடி நான் இதுக்காக ஒரு 1.5 பாக்கெட் தயிர் தாங்க எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா அதை கட்டி இல்லாமல் போட்டு நல்லா கரண்டியால் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு உப்பு பதம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான். இந்த குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதுக்கு சைடிஷ்ஷாக என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா பொரித்தேன். ஸோ அந்த பக்கோடா வச்சு சாதத்தோடு சாப்பிட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி கூட இதுக்கு ரொம்ப சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா என் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு நல்லாவும் இருந்துச்சு. அந்த வெங்காயத்தை கடித்து திங்கும்போது நல்லா நறுக்கு புருக்கு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. எனக்கு இந்த அனார்கலி சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. பாய் பாய். பாய் பாய்.